இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. இன்னைக்கு நாம வீட்டுல நாங்க கதைத்து கொள்ளக்கூடிய ஒரு சில வாக்கியங்கள் பற்றி பார்ப்போம். வீட்டுல நீங்க ஒரு வேலை ஒன்று செய்துட்டு இருக்கிறீங்க. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு அம்மாவோட உதவி தேவை. ஆனா அந்த நேரத்துல அம்மா இல்லை. அப்போ நீங்க ரொம்ப கவலையா இருக்கிறீங்க. வீட்டுல இருக்கிற யாராவது உங்களை இந்த கவலையோட பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அம்மா அதுக்குள்ள திரும்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை எப்படி நாங்க ஆங்கிலத்துல சொல்லலாம்? Mother will be back by then. Mother will be back by then. Say again. Mother will be back by then. இதுவே அப்பா அதற்குள் வந்து விடுவார் என்றால் எப்படி சொல்ல வேண்டும்? Well done. Father will be back by then. Father will be back by then. வீட்டுல நாங்க எங்களுக்கு வெளியில போக கொஞ்சம் ஏலாம இருந்துச்சுன்னா மற்றவங்களோட உதவி கேட்போம் இல்லையா? உன்னால பேங்குக்கு போக முடியுமா? எப்படி கேட்கலாம்? Can you go to the bank? Can you go to the bank? இதுவே உன்னால கடைக்கு போக முடியுமா? எப்படி கேட்கலாம்? Can you go to the shop? Can you go to the shop? அப்போ போஸ்ட் ஆபீஸுக்கு போக முடியுமாண்டா எப்படி கேட்போம்? Very good. Can you go to the post office? Can you go to the post office? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக முடியுமாண்டா எப்படி கேட்கலாம்? Superb. Can you go to the supermarket? Can you go to the supermarket? இதுவே உங்களின் வயதில் மூத்தவர்களிடம் கேட்க வேண்டுமாயின், பணிவாக கேட்க வேண்டும் என்று விரும்பினீர்களாயின் எப்படி கேட்டிருக்க வேண்டும்? கேனுக்கு பதிலா could யூஸ் பண்ணி இருக்க வேண்டும். எப்படி கேட்பீங்க? Could you go to the bank? Could you go to the shop? Could you go to the post office? Would you go to the supermarket? என்றவாறு கேட்டிருப்பீர்கள். எப்படியாவது செய். எப்படி நாங்க சொல்லலாம்? Do it somehow. Do it somehow. இதுவே உன்னால எப்படியாவது இதை செய்ய முடியுமா? எப்படி கேட்கலாம்? அங்கு நீங்கள் somehow என்பது பயன்படுத்த முடியாது. என்ன பயன்படுத்த வேண்டும்? Anyhow. ஏன்? ஒரு வினா என்பதால். கேட்டு பார்ப்போமா? Can you do it anyhow? Can you do it anyhow? Again. Can you do it anyhow? யாரிடமாவது கேள். எப்படி சொல்லலாம்? Ask someone. Ask someone. Again. Ask someone. இதுவே அவள் யாரிடமாவது கேட்பாளா? எதிர்காலத்தில் இனித்தான் நடைபெற போகுது. எப்படி கேட்கலாம்? Again இதுவும் ஒரு வினா. அப்போ someone பயன்படுத்த முடியாது. என்ன பயன்படுத்த வேண்டும்? Well done. Anyone. Anyone என்பது பயன்படுத்த வேண்டும். ஏன் நாம் வினாக்களில் any, anyone, anybody, anything else என்றவாறு பயன்படுத்துவோம். Anywhere. Will she ask anyone else? அவன் திரும்பி வர மாட்டான். எப்படி சொல்ல வேண்டும்? He will not come back. He will not come back. இதை நாம் சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி எவ்வாறு சொல்லலாம்? He won't come back. He won't come back. Again, he won't come back. உதாரணத்துக்கு இந்த வசனத்தை நீங்க சொல்றீங்கல்ல, உங்களோட அம்மா கேட்கலாம், அவன் என்கிட்ட சொன்னானா? அப்படி எப்படி கேட்கலாம்? Did he tell me so? Did he tell me so? என்கிட்ட தந்தானா அவன்? எப்படி கேட்போம்? Very good. Tell என்பதற்கு பதிலாக give என்று மாற்றினீர்களான தந்தானா? Did he give me?
Did he give me? Again, did he give me? இதுவே அவன் எனக்கு அனுப்பினானா என்றால் எப்படி கேட்போம்? Very good. Did he send me? Did he send me? நீ ஏன் அங்க நிற்கிறாய்? எப்படி கேட்போம்? Why are you standing there? Why are you standing there? இதையே ஏன் அங்கே நின்றாய் என்று கேட்போமானால் எப்படி கேட்போம்? ட்ரை பண்ணி பாருங்க. கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த செயல். எப்படி கேட்போம்? Very good. Why were you standing there? ஆ என்பதற்கு இறந்த கால வடிவம் were. Why were you standing there? Ask again. Why were you standing there? ஏதாவது சொல்லுங்க. எப்படி கேட்கலாம்? Say something. Say something. இதுவே ஏதாவது எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்போமானால் எப்படி கேட்போம்? Tell me something. Tell me something. எங்கேயாவது கூட்டிப்போ. எப்படி சொல்லலாம்? Take me somewhere. Take me somewhere. எங்கேயாவது கூட்டிச் செல்வாயா என்றால் எப்படி கேட்க வேண்டும்? வினா. Very good. Will you take me anywhere else? Will you take me anywhere else? எங்கேயாவது கூட்டி போக முடியுமா என்றால் எப்படி கேட்கலாம்? Well done. Can you take me anywhere else? Can you take me anywhere else? நான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன் என்று அம்மாவிடம் சொல். யாரிடம் சொல்ல சொல்கின்றோம்? அம்மாவிடம். அப்ப அதைத்தான் நாங்க முன்னால சொல்லணும். Tell mother that I am coming back. என்று என்பதற்குத்தான் இங்கு that பயன்படுத்தியுள்ளோம். Tell mother that I am coming back. Again, tell mother that I am coming back. அப்போ நான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன் என்று அப்பாவிடம் சொல்லென்றால் எப்படி சொல்வோம்? நீங்களே சொல்லுங்கள். Very good. Tell father that I am coming back. Tell father that I am coming back. இதையே அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் என்று அம்மாவிடம் சொல். எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? Tell mother that he is coming back. Tell mother that he is coming back. இப்போ உங்களுக்கான நேரம். நான் திரும்பி வருவேன் என்று கீதாவிடம் சொல். யாரிடமாவது சொல். இவை இரண்டையும் நாம் எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you for watching.